அக்கா கடைக்கு போன இடத்துல முயல் விற்கிறத பார்த்துட்டு நம்மளும் இதே மாதிரி முயலை பிடிக்கலாம்னு யோசிச்சாங்க. சிட்டு வீட்டுல ஹையா படுத்துக்கிட்டே போன்ல பேசிட்டு இருக்கான். இதை தம்பி பார்த்துட்டு சிட்டு யாரோட பேசிட்டு இருக்கான். நான் எப்ப வேணும்னாலும் யாரோடையும் பேசுவேன்னு சொல்றான். சிட்டு உனக்கு முயல் பிடிக்க தெரியுமா? ஆமா தெரியுமே. இவங்க 3 பேரும் தோட்டத்துக்கு போய் வளைய பின்றாங்க. பார்க்கதான் சிட்டு இப்படி வேலை விஷயத்துல டூல் பண்ணிடுவான். அடுத்த நாள் காலையிலே வரலாம்னு கிளம்புறாங்க. ஆனா 2 பேருக்குமே தூங்காம போச்சு. இரவுல டார்ச்சர் லைட் வச்சு அடிச்சு பாக்குறாங்க. முயல் மாட்டல. 3 பேரும் காலையில போற போது முயல் மாட்டி இருக்கிறத தம்பி பார்த்துட்டு சொல்லுறான். அந்த முயலை தூக்கி பையில போட்டு விற்கிறதுக்கு கொண்டு போறாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேணாம்னு சொல்றான் தம்பி. அதுக்கு சிட்டு ஏன் வெள்ளிக்கிழமை முயல் கறி சாப்பிட்டா உன் தொண்டையில இறங்காதா? முயல் வந்ததுல இருந்து நல்லா பாசமா பாக்குறான் தம்பி. அதை குளிப்பாட்டுறான், உணவு கொடுக்குறான். அப்படியே பாசமா பார்த்த முயலை விற்கிறப்பதே தம்பிக்கு மனசு அக்காவிடம் வேண்டாம்னு சொல்றான். அக்காவும் தம்பிக்கா விற்கல. முயல் வாங்க வந்தவன் சிட்டுவிடமே உன்னை நம்பி வாங்க வந்தேன் பாரு, என்ன செருப்பு கழுதி அடிக்கணுமான்னு கோபம். அதுக்கு சிட்டு சும்மா போறதுக்கு பதிலா தேங்காய் சாப்பாட்டு போன்னு சொல்றான். அவன் கடுப்பாக்குறான். அக்காவோட பணம் இல்லன்னு நினைச்சிட்டு பக்கத்து வீட்டுல இருந்து உண்டியில் ஆட்டையை போட்டுடுறான். அக்கா செம்மையா கோபம் அடைகிறா. தம்பி என்ன பண்றதுன்னு தெரியாம கோயிலுக்கு போய் சாமி நீ தான் என்ன காப்பாத்தணும், நான் செய்தது தப்பு தான், என்ன மன்னிச்சு விடு சாமின்னு அழுது சாமிகிட்ட பாரத்தை வைக்கிறான். வீட்டுக்கு போற போது அக்கா தம்பியிட்ட டேய் உண்டியில எங்கடா? அக்கா கோயில்ல இருக்குன்னு சொல்றான். அங்க போய் பார்த்தா சிட்டு தூக்கிட்டு போயிடான்.